வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்டதால் கடைகள் அடைப்பு மற்றும் சாலை மறியலால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி. வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவரான இவர் அண்ணாமலை நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். ஞாயிறன்று காலை ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய மூர்த்தியின் கார் மீது வெடிகுண்டு வீசி ஒரு மர்ம கும்பல் வழிமறித்து படுகொலை செய்தது. வன்னியர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், கடந்த ஆண்டு குண்டர் சட்டத்திலே சிறை சென்று வெளியே வந்தவர், அனைத்து மக்களிடத்திலும் நல்ல முறையாக எளிமையாக சுகாதார பழகக்கூடியவரை இன்று காலை பட்டப்பகலிலே நடு ரோட்டிலே வெடிகுண்டு வீசி கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகள் யார், இவரை தூண்டி விட்டது யார் என்பதெல்லாம் காவல்துறைக்கு தெரிந்த விஷயமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவில் இந்த மாவட்டத்திலே 2 ஆண்டு காலமாக அச்சுறுத்தல் மிரட்டல் இருந்து வருகிறது பல பொறுப்பாளர்களுக்கு. காவல்துறை இருந்தும் அவர் உளவுத்துறை ஏன் இதுவரை கண்டெடுத்து நடவடிக்கை எடுக்காது? இப்படி காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நடு ரோட்டிலே வெட்டி கொலை செய்துள்ளார்கள். இதை உடனடியாக குற்றவாளிகளை ஏவி விட்டவர்களை உடனே கைது செய்ய வேண்டும். இது குறித்து செம்பனார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் மயிலாடுதுறை பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திருச்சி சரக டிஐஜி செந்தாமரை கண்ணன் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டார். நாகை எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.